ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் இன்றைய பதிவில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக அமைப்பை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். யோகம் அப்படின்னு சொன்னாலே அரிதாக நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த யோகங்கள் அனைத்துமே கிரகங்களுடைய அடிப்படையில் தாங்க நிகழும். அந்த வகையில் மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ரிஷபராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது ஒரு சுப யோகம். அதனால தான் இந்த யோகம் அனைத்து விதமான ராசிகளுக்குமே நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இருந்தாலுமே கூட ஒரு சில ராசிகளில் அதிகப்படியான நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க. அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். இது போல் நிறைய விஷயங்களை இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் மற்றும் சுக்கிர பகவான் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையினால் உருவாகக்கூடியது தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். இந்த யோகத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு விதமான மாற்றங்களானது ஏற்பட போகுது. இருந்தாலுமே கூட ரிஷபராசி அன்பர்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய எந்த ஒரு யோக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோக அமைப்பு தாங்க. அந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையினால் உருவாகும். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம், ஞானம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றையெல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரணி. அதே போல தாங்க சுக்கிரனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அழகு, ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான ஒரு வாழ்க்கை, இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த சுக்கிர பகவான் ஆகிய காரணி. இந்த அழகும் அறிவும் செல்வமும் சேரும் பொழுது உருவாகக்கூடிய யோகத்தை தான் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவங்களையும் பணக்காரராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமை படைத்த ஒரு யோகம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த அற்புதமான யோகம் அப்படிங்கிறது கிரகங்கள்னாவே அப்பப்போ ராசியும் நட்சத்திரங்களையும் மாற்றிக்கும். அப்படி மாற்றும் பொழுது சுப மற்றும் அசுப யோகங்கள் தாங்க ஏற்படும். இந்த வேத ஜோதிடத்தின்படி மே மாதம் 10ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமாக இந்த ராஜ யோகமானது உருவாகுது. இந்த ராஜயோகத்தின் மூலமாக ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையிலும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது மேசராசியில் தற்போது உருவாகி இருக்குங்க. ஏற்கனவே மேசராசியில் சுக்கிர பகவான் பயணித்து வரக்கூடிய நிலையில் மே மாதம் 10ஆம் தேதி புதன் மேசராசியில் நுழைய போகிறாரு. இந்த சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் தான் மேசராசியில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏற்பட போகுது. மே மாதம் 19ஆம் தேதி வரைக்குமே இந்த யோகமானது நீடித்திருக்குங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். குறிப்பாக நல்ல பண பலன்களையும் தொழிலில் நல்ல வெற்றிகளும் பெற முடியும். தற்போது மேசராசியில் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபராசி நேயர்களும் ஒருவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ரிஷபம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது இந்த மாதத்தில் ஏற்பட போகுதுங்க. இதனால் இந்த ராசிக்காரங்க எல்லாருமே புதிய விஷயங்களில் வருமானத்தை பெறுவீங்க. அதாவது புதிதாக எந்த ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாலும் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வருவாய் இருக்குது. இதனால் பண பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக நீங்கள் விடுபட முடியும். லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னாலே கண்டிப்பாக செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய ஒரு யோகம் தான். கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துமே நீங்கி போகிடும். பண பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக விலகி போகும். உங்களுடைய குடும்ப தேவைகளையும் உங்களால் நிறைவேற்ற முடியும். கூடவே பணிபுரிபக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்க போகுது. அதாவது இன்னும் வேலையே கிடைக்கல, நான் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்பு அதாவது லக்ஷ்மி தேவியினுடைய அருளாலேயே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒருவர் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நிச்சயமாக தேவைப்படும். அந்த வகையில் தற்போது உருவாக இருக்கக்கூடிய இந்த யோகத்தினால ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றியானது நிச்சயமாக கிடைக்குங்க. குறிப்பாக நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ரிஷபராசி நேயர்கள் பார்க்க முடியும்.
என்ன பிரச்சனை உங்களுக்கு பண ரீதியாக இருந்தாலுமே அது எல்லாமே நீங்கி போகும். இவை எல்லாத்துக்கும் காரணமாக உங்களுடைய முயற்சியும் இருக்கணுங்க. மே மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்களில் இந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தோட நேரத்தை செலவிட முடியாமல் வெளியில் இருக்கீங்க, கஷ்டமாக இருக்குது, பார்க்க முடியல, குழந்தைங்களோட இருக்க முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை எல்லாம் செலவீடு செய்ய முடியும். உடன் பிறந்தவங்கள்கிட்ட இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தற்போது நீங்கி போகும். அவர்களோடு நீங்கள் சுமூகமாக வாழ்வதற்கு இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள். முதலீடுகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாலுமே இந்த யோகம் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் பெற்றுக் கொடுக்கும். குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெறுவீங்க. வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அற்புதமான யோகா அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகிறதுனால வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு அளவே இருக்க போகிறது கிடையாது. வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னாலே அது எல்லாம் அடையிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக யோகமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக அமைப்பு இருக்குது, அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அதே போல தாங்க ஒவ்வொரு யோகமும் நமக்கு ஒவ்வொரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதில் குறிப்பாக ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு சிலருக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும், ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிருக்கும். ஆனால் இந்த யோகத்தில் ஏற்படக்கூடிய நேரங்களில் நிச்சயமாக நீங்கள் ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு நிச்சயமாக உங்களால் போக முடியும். அதாவது உங்களுக்கு அதற்கான அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும். சொல்லப்போனால் தொழிலில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்காக இந்த டைமிங் தான் காணப்படுது. லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக சுப பலன்களானது ஏற்படும். சுப பலன்களால் இந்த காலத்தில் செல்வ செழிப்புகள் அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் உங்களுக்கான நல்ல பெயர் கிடைக்கும், வருமானம் பெருகும், நீங்கள் நினைத்த அனைத்தையும் அடைய முடியும். இந்த ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயர்வதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனாலும் அதுக்கு நிறைய தடைகள் வந்துட்டுருக்கு, தாமதங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வதற்கான அனைத்து விதமான அம்சங்களும் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த டைமில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதாவது தொழில் செய்யக்கூடியவங்களோ இல்லை வேலை செய்யக்கூடியவங்களோ புதுசாக ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க, சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி பாருங்கள். இந்த டைமில் அது உங்களுக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களும் நீங்கள் கவலையே படாதீங்க. சின்னதாக ஒரு முதலீடு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் நிலத்தில் விவசாயம் செய்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக 2 மடங்காக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு யோகத்தையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். பொதுவாக சொல்லப்போனால் மற்ற யோகங்களை விட இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகம்னு சொல்லலாம். நம்ம வேண்டிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு யோகம்னா அது இந்த யோகம்தான். பொதுவாகவே பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்னு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை தான், நிதிநிலை மேம்பாட்டில் இருக்கக்கூடிய தடைகள் தான். அப்படி ஒரு பிரச்சனையவே தீர்த்து கொடுக்கக்கூடிய யோகம்னா அது இந்த யோகம் தாங்க. லக்ஷ்மி தேவியினுடைய அருளாசி நமக்கு இருக்கும் பொழுது பணத்துக்கு கண்டிப்பாக தடையே இருக்காது. தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்துக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல இன்னும் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் முயற்சி செய்துகிட்டே இருந்தாலுமே கூட, கடுமையாக உழைத்தாலுமே கூட பெரும்பாலான மக்கள் சந்திக்கக்கூடியது அப்படின்னா ஏமாற்றம், ஒரு உழைப்பில் வெற்றி இல்லாமல் போகிறது, தோல்வி, இதுதாங்க. ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே உங்களுக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தது அப்படின்னா இந்த யோகம் தான். இந்த யோகத்தின் மூலமாக ரிஷபராசி நேயர்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, நீங்கள் கவலையே பட தேவையில்லை. சொல்லப்போனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இது போல் அற்புதமான அமைப்புகள் கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. ஆனால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும்போது தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த டைமில் உருவாகக்கூடிய அமைப்பில் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு படி உங்களை உயர்த்திக்க முடியும். அதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு
தகவல்களுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.